if 30% of A equal to 10% of B ன்னு கொடுத்துருக்காங்க and B equal to 30% of C, C equal to X percentage of A, then the value of X is dash. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்ததுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று ஒன்றா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரணும். 30% of A equal to 10% of B. ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு by 100ன்னு போட போகிறோம். ஆஃப்னா இன்ட்டு A. அதே மாதிரி பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு by 100ன்னு போட போகிறோம். ஆஃப்னா இன்ட்டு B. இப்போ இங்கே 100 கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் 0 கேன்சல் ஆயிரும். மீதி இங்கே இருக்கிறது 3A. இங்கே மீதி இருக்கிறது 1 into B, B. இப்போ AB. அடுத்தது இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? அண்ட் B equal to 30% of C. இப்போ B இருக்க இடத்துல இதை போடணும். B இருக்க இடத்துல 30% of C போட போகிறோம். இப்போ 3A equal to B இருக்க இடத்துல 30% of C. அப்போ மறுபடியும் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். பர்சன்டேஜ்னா by 100 into C. இப்போ இது கேன்சல் பண்ணலாம். 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 3 கேன்சல் ஆகிடும். மீதி இங்கே இருக்கிறது A equal to இங்கே 1/10 into C. இப்போ மறுபடியும் கொஷனுக்கு போங்க. C equal to X percentage of A. இப்போ C இருக்க இடத்துல X percentage of A போடணும். இப்போ A equal to 1/10 into C இருக்க இடத்துல X percentage of A. A கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ X percentageனா X/100ன்னு அர்த்தம். இப்போ அவ்வளோதான், முடிய போகுது சம். இது இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இன்ட்டு இருக்குல்ல, ஈக்குவல் டு இருந்தால் தான் கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த 10ம் 100ம் அப்படியே அங்கே போகுது. அப்போ என்ன ஆகும்? 10ம் 100ம் அங்கே போனால் இப்போ இந்த 10ம் 100ம் மல்டிப்ளை பண்ணால் 1000 வரும். ஸோ 1000 அப்படியே மேலே போகும்போது இங்கே வந்துடும். 1000 equal to X. ஸோ எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்களா, இதில் 1000 தான் வருது. நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்தது எல்லாமே தப்பு. ஆன்சர் வந்து இதுக்கு 1000 தான். சரிங்களா? ஓகே, ஒன்றுமே இல்லை. பர்சன்டேஜ் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 30% of A equal to 10% of B கொடுத்துருக்காங்க. 30%னா 30/100 into A. 10/100 into A. 100 கேன்சல் பண்ணிடுறோம். இங்கேயும் மேலே வந்து 10 1s are 10 3s are அர்த்தம். மீதி இருக்கிறது 3A equal to B. இப்போ B இருக்க இடத்துல 30% of Cன்னு போடுறோம். இப்போ B வந்து 30% of C. இப்போ 3A equal to இங்கே 30%னா 30/100. 0 கேன்சல் ஆகிடும். 3/10. 10 அங்கே போய்டும், 3 அங்கே போய் வந்துடும். இல்லைனா 3 1s are 3 1s are அப்படியே கேன்சல் ஆகிட்டு மீதி இங்கே இருக்கிறது 1/10 into C. இப்போ C இருக்க இடத்துல மறுபடியும் X percentage of A போட சொல்லியிருக்காங்க. C இருக்க இடத்துல X percentage of A. A கேன்சல் ஆகிடும். அப்போ X percentனா X/100. இந்த 10 into 100 வந்து 1000 வரும். அப்போ இந்த 1000 அப்படியே அந்த பக்கம் போயிடும். அந்த பக்கம் போகும்போது இன்டூ ஆயிரும், மேலே வந்துடும். அப்போ 1 into 1000 1000 தான். ஸோ எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு 1000. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching. Bye bye.